தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கையை கெடுத்துட்டு சேதுவோட வாழ நினைக்கிற ஐஸ்வர்யா பத்தின மொத்த உண்மையும் சேதுவுக்கு தெரிய வந்து ஐஸ்வர்யாவை வீட்டை விட்டு வெளியே துரத்துனா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இங்க பாரு ஐஸ்வர்யா, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள். அதனால இந்த பிறந்த நாள் மறக்கவே முடியாத பிறந்த நாளா உனக்கு மாறணும். நான் என்ன சொல்றேன்னு உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். இத்தனை நாள் சேது உன்னை கண்டுக்கலனாலும் பாரு, நீ திறமசாலியா போய் அந்த தமிழ்ச்செல்வியோட வீட்ல இருந்து சேதுவை நீ கூட்டிட்டு வந்ததும் இல்லாம இன்னைக்கு உனக்காக சேது வீட்டெல்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி கேக் வெட்டுற அளவுக்கு ஆகியிருக்கான். அதனால இன்னைக்கு அவனை எப்படியாவது நீ கைக்குள்ள போட்டுக்கினா மட்டும் போதாதுடி. எந்த முதலிரவு வேண்டான்னு சொன்னானோ அதை அவனே ஏற்பாடு பண்ணி உன் கூட சந்தோஷமா இருக்க மாதிரி நீ பாத்துக்க, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் சித்ராவும் சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமா, எங்க இருந்து என்னதான் சேது மாமா கிட்ட நான் ஒட்டி ஒட்டி உரசி பேசினாலும் அவர் எங்க என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. தள்ளி விட்டுட்டு தான் போய்கிட்டே இருக்காரு ஆண்டி. அதெல்லாம் இனிமே அப்படி நடக்காதுடி. நீ கூப்பிட்டதும் உன் கூட இந்த வீட்டுக்கு வந்திருக்கானா, நீ அவன் மனசுல இருக்கிறதுனால தானே வந்திருக்கான். அதனால இன்னைக்கு உன் பிறந்தனால ஒரு ஸ்பெஷல் பிறந்தனால மாத்திக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சித்ராவும் இங்க காவியா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அதே நேரம் அங்க போசோ இங்க ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்றாங்க. அம்மா, யாரும்மா ஃபோன் பண்றது? ஏய் சித்ரா, வேற யார் பண்ண போறா? என் புள்ள போசு தாண்டி. உனக்கு ஒரு தம்பி இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா? ஓ ஆமாம்மா, நான் கூட மறந்துட்டேன். சரியான நேரத்துக்கு தான் போஸ் ஃபோன் பண்ணியிருக்கான். பேசாம இன்னைக்கு காவியாவோட பிறந்த நாள்ல எல்லாரும் சந்தோஷமா செலிப்ரேட் பண்றதுக்காக அங்க போஸையும் காவியாவையும் அழைச்சிக்கிட்டு இங்க வீட்டுக்கு வர சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல, இங்க ஈஸ்வரியோ அங்க போஸ் காலை அட்டன் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு, ஏய்யா போஸு, உன்னையும் காவியாவையும் பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சு தெரியுமா? பேசாம இன்னைக்கு என் அண்ணன் பொண்ணு இருக்காளே ஐஸ்வர்யா, அதான் சேதுவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுல, அவளுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். இன்னைக்கு சேது தான் அவளோட பிறந்த நாளை ரொம்ப விசேஷமா பண்ணிக்கிட்டு இருக்கான். நீயும் குடும்பத்தோட இங்க வந்தனா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஈஸ்வரி சொல்ல, உடனே போஸ் இருந்துக்கிட்டு, அம்மா என்னம்மா சொல்ற? சேதுவுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டியா? டேய், உனக்கு தெரியாதுல, என்னை மன்னிச்சிடுறா. என்னால் சொல்ல முடியாத நிலைமையில நான் இருந்துட்டேன். ஏதோ அவசரத்தில் அந்த கல்யாணம் முடிஞ்சு போச்சு. என்னம்மா சொல்கிற? அப்போது தமிழ்ச்செல்வி? டேய், அதான் சொன்னல, அந்த தமிழ்ச்செல்விய நானும் சித்ராவும் சேர்ந்து முறிச்சு விட்டுட்டோம்டா. சேதுவுக்கும் என் பொண்ணு ஐஸ்வர்யாவுக்கும் அவசரமா நான் கல்யாணத்தை முடிச்சேன். சரி சரி, இப்போதைக்கு என்னால போன்ல பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எப்படியும் நீ காவியாவை அழைச்சுக்கிட்டு வீட்டுக்கு வரதானே போற. அப்போ நான் நேர்ல நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்றேன், புரிஞ்சுதுல? காவியாவை கூப்பிட்டுக்கிட்டு இன்னைக்கு வாடா, உன்னை பார்த்து எம்புட்டு நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி சொல்ல, சரிம்மா நான் வரமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸுமே போனை வைக்க கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு காவியாவுமே வராங்க. என்ன போஸு, ஏதோ பிறந்த நாள் அப்படி இப்படின்னு யார்கிட்டயும் பேசிக்கிட்டு இருந்த, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவியா போஸு கிட்ட கேட்க, அதுவா காவியா, அம்மா தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க. நமக்கே தெரியாம சேதுவுக்கு ரெண்டாவதா ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. என் அம்மாவோட அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா, அவ கூட தான் சேதுவை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்களாம். என்ன சொல்ற போஸு? சேதுவுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் எப்போ விவாகரத்தாச்சு? அதெல்லாம் தெரியல. ஆனா என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் நேர்ல போய் அம்மா கிட்ட கேட்டாதான் தெரியும். சரி, இன்னைக்கு ஈவினிங்கா நீ ரெடியாரு, நாம 2 பேரும் அங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் சொல்ல, இங்க காவியாவுக்கு ஒரு சந்தேகம் வருது. ஆமா, அன்னைக்கு அந்த ஈஸ்வரி ஆண்டி போஸுக்கு ஃபோன் பேசும்போது இந்த ஈஸ்வரி ஆண்டி தான் தமிழ்ச்செல்வியும் சேதுவையும் பிரிச்சதா போஸு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களே. இல்ல, இதுல ஈஸ்வரி ஆண்டி சம்மந்தப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் பிரிஞ்சதுக்கு ஈஸ்வரி ஆண்டி தான் காரணமாயிருக்கலாம். என்ன நடந்ததுன்னு நாம அங்க வீட்டுக்கு போய் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக இப்படி இவ்வளவு கேவலமான வேலையை இந்த ஈஸ்வரி ஆண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியாவோ மனசுக்குள்ள யோசிச்சுட்டு, சரி போஸு, நாம கிளம்பலாம். ஆனா ஒரு கண்டிஷன் போஸு. என்ன காவியா? நான் உன் கூட வரணும்னா அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உன் அம்மா கிட்ட போய் சேதுவும் தமிழ்ச்செல்வியும் எதுக்காக பிரிஞ்சாங்க, என்ன காரணங்கிற விஷயத்த கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். இல்லைன்னு வச்சுக்கோ, எனக்கு தலைய பிச்சுக்கும். ஐயோ காவியா, இம்பிட்டு தானே, நான் உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? நீ வா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவும் போல சாயங்காலம் கிளம்பி ஐஸ்வர்யாவை அழைச்சிக்கிட்டு போஸோ நேரா ராஜாங்கத்தோட வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த கொஞ்ச நேரத்துல இங்க காவியாவை பார்த்ததும் அங்க ஈஸ்வரி இருந்துக்கிட்டு,
மருமகளே வா, உன்னை பார்த்து எம்பிட்டு நாள் ஆச்சு தெரியுமா, டேய் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா உள்ள கூப்பிட, அதே நேரம் வந்ததும் வராதுமா அங்க காவியாவோ நேரா மலரை பார்த்து மலரை தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறாங்க. மலரு எப்படி இருக்கீங்க? நான் இல்லாத இந்த வீட்ல என்னென்னமோ நடந்திருக்கு. ஏன் சேது மாமாவும் தமிழ்ச்செல்வியும் பிரிஞ்சாங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா அங்க மலரை பார்த்து கேட்க, தெரியல காவியா, என்னென்னமோ நடந்து போச்சு. காலம் போன போக்குல யார் யாரையும் புரிஞ்சுக்காம அவங்க பாட்டுக்குன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ சேது மாமா ஐஸ்வர்யா கூட தான் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காரு. சரி மலரு, என்ன நடந்ததுன்னு எனக்கு முழுசா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா மலர்கிட்ட கேட்க, மலரோ நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல, அது எப்படி மலரு, தமிழ்ச்செல்விக்கே தெரியாம தமிழ்ச்செல்வியோட போன்ல இருந்து தமிழ்ச்செல்வியோட அப்பாவுக்கு போன் போயிருக்கோம். இத பத்தி இந்த வீட்ல இருக்க யாருமே யோசிச்சு பார்க்கலையா? ஐயோ, அதை பத்தி யோசிச்சிருந்தா இன்னொரு தமிழ்ச்செல்வி இந்த வீட்ல இருந்திருப்பாளே. எத்தனையோ தடவை தமிழ்ச்செல்வி சொல்லிட்டா, நான் இந்த தப்பு பண்ணவே இல்லை, ராஜாங்க மாமா ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் நான் கிடையவே கிடையாதுன்னு அவளும் தன்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லி பார்த்துட்டா. ஆனா சேது மாமா புரிஞ்சுக்காம தமிழ்ச்செல்வி வேண்டான்னு சொல்லி வெட்டி விட்டுட்டு தான் இங்க ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிங்க மலரு, இந்த ஒரு விஷயம் எனக்கு போதும், இனிமே நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மலரை அனுப்பி விட்டுட்டு இங்க காவியாவோ நேரா போஸு கூப்பிட்டு தனியா பேச ஆரம்பிக்கிறாங்க. போஸு, உங்ககிட்ட நான் என்ன சொல்லியிருந்தேன்? நான் இந்த வீட்டுக்கு வந்தா எனக்கு தமிழ்ச்செல்வியும் சேது மாமாவும் பிரிஞ்சது எதனாலன்னு தெரிஞ்சாகணும்னு. அதை முதல்ல போய் உன் அம்மா கிட்ட கேளு. கேட்கறது மட்டும் இல்ல, உள்ள நடக்கிறத எனக்கு ரெக்கார்ட் பண்ணணும். என்ன சொல்ற காவியா? நான் கேட்டுட்டு வந்து உன்கிட்ட சொல்றேன். அதுக்காக ரெக்கார்டு அது இதுக்குன்னு எதுக்காக இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? இங்க பாரு போஸு, நீ சொல்றது ஒண்ணுக்கு ரெண்டா கூட தான் சொல்லுவ. உள்ள என்ன நடக்குது, உன் அம்மா என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரிய வேண்டாவா? அதுலயும் முக்கியமா என் மனசுக்குள்ள என்ன தோணுதுன்னா, தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பிரிஞ்சதுக்கு உன் அம்மா தான் காரணமா இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஏன்னா அன்னைக்கே உன்கிட்ட போன்ல பேசினாங்கல்ல, இந்த மாதிரி தமிழ்ச்செல்விய வெட்டி விட்டதே நான் தான் சொன்னாங்கல்ல, அதான் எதுக்காகன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். இதை மட்டும் நீ என்கிட்ட சொல்லலைனா இப்பவே நான் இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு உனக்கும் ஒரு கும்பிடு போட்டுட்டு நான் கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்ல, ஐயோ காவியா, என்ன சொல்ற? மிருகமா இருந்த என்ன மனுஷனா ஆக்குனதே நீதான். அப்படி இருக்கும்போது நீ கேட்கறதுக்கு நான் உனக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்படி கேளு போஸு. இங்க பாரு, இந்த போன்ல நான் ரெக்கார்டிங் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். உன்னோட சட்டை பேக்கெட்ல இந்த ரெக்கார்டிங்கை வைக்கிறேன். நீ உள்ள போ, எப்பவும் போல உன் அம்மா கிட்ட பேச்சு கொடு. அதே போல உன் அம்மாவும் என்ன காரணத்துக்காக எப்படி ரெண்டு பேரும் பிரிஞ்சாங்கிற விஷயத்த உன் அம்மா கண்டிப்பா உன்கிட்ட சொல்லுவாங்க. அது அப்படியே இதுல ரெக்கார்டிங் ஆகும். புரிஞ்சதுல, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியாவோ ஒரு பெரிய திட்டத்தை போட்டு தன்னோட செல்போன்ல ஒரு ரெக்கார்டிங்கை கொடுத்து நேரா போஸை அங்க ஈஸ்வரியோட ரூமுக்கு அனுப்ப, போஸோ ரூமுக்கு வந்ததை பார்த்ததும் எல்லாம் மீறிய சந்தோஷத்துல அங்க ஈஸ்வரியோ, வா போஸு வா, காவியா இருக்கிறதுனால உங்ககிட்ட நல்லா ஃப்ரீயா பேச முடியல. ஆமா, காவியா உன்னை நல்லா பாத்துக்கிறாளா? இப்போ நீ வேலைக்கெல்லாம் போறதா நான் கேள்விப்பட்டேன். நீ திருந்துட்டியா போஸு? கேட்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆமா, நீயும் உன் பொண்டாட்டியும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களே. அம்மா போதும், இன்னும் எம்பிட்டு தான் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்ப. காவியா என் கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கா. இல்ல, நான் தான் அவ கூட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியணுமா? எப்படிமா தமிழ்ச்செல்வியும் சேதுவும் பிரியவே மாட்டாங்கன்னு நினைச்சோம், கடைசியில தமிழ்ச்செல்வி எப்படி சேதுவை வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போனா? எனக்கு அதுதாம்மா ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது கேட்க, ஐயோ உன்கிட்ட சொல்றேன்னு சொல்லியிருந்தல, நான் மறந்தே போயிட்டேன்டா. டே, அந்த நீதிமான் இருக்கான்ல, அவன் அந்த ஜெனிஃபருக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி எங்க கூட சேர்ந்து ஒரு திட்டத்தை போட்டான். நாங்களும் சரியா இதுதான் நேரம், அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு சொல்லி நாங்க எங்களுக்குள்ள திட்டத்தை போட்டு, நம்ம சித்ரா இருக்கால, அதாண்டா உன் அக்கா, அவ போய் தமிழ்ச்செல்வி குளிச்சுக்கிட்டு இருந்த நேரமா பார்த்து அவளோட ரூம்ல இருந்து போனை திருடிக்கிட்டு வந்து கொடுத்தா. நம்மள்கிட்ட தான் நல்ல திறமையான ஒருத்தி இருக்காளே, என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யா, அவகிட்ட கொடுத்து தமிழ்ச்செல்வி குரல்ல செல்லப்பாண்டிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜெனிஃபருக்கும் சக்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி தமிழ்ச்செல்வியே பேசின மாதிரி அவ குரல்ல மாத்தி பேசினதே நம்ம ஐஸ்வர்யா தாண்டா. ஏன்னா ஐஸ்வர்யாவுக்கு எப்பவுமே சேது மேல ஒரு கண்ணு தானே, அதனாலதான் இதுதான் சாக்குன்னு அந்த சேதுவோட ஒன்னா ஒட்டிக்கிட்டு இருந்த தமிழ்ச்செல்வியை வெட்டி விட்டுட்டு என் அண்ணன் பொண்ணு ஐஸ்வர்யாவை சேதுவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். எப்படிரா என்னோட ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி போசு கிட்ட எல்லா உண்மைகளையும் போட்டு உடைக்க, இத கேட்டுக்கிட்டு இருந்த போசோ, அம்மா என்னம்மா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க, இன்னமும் நீ திருந்தவே இல்லையா? பாவம்
அந்த தமிழ்ச்செல்விக்கு 2 குழந்தை பிறந்திருக்கு. இதுல எதுக்காகமா அவங்க 2 பேரை பிரிச்சு இல்லாத எல்லா பாவத்தையும் நீ கொட்டிக்கிற? டேய், எதுடா பாவம்? எது பாவம்? என்ன குடிசுக்குள்ள தங்க வச்சாலே அது பாவம் இல்லையா? உன்னோட வாழ்க்கையவே நாசமாக்குனாலே இல்ல அதுதான் பாவம் இல்லையா? இங்க பாரு, நீ காவியா கூட சேர்ந்துக்கிட்டு நீ நல்லவ மாதிரி மாறிட்டதுனால என்ன கெட்டவள ஆக்காத. சரி சரி, உன்கிட்ட சண்டை போட விரும்பல. இன்னும் கொஞ்ச நேரத்துல கேக்கு வெட்ட போறாங்க. எல்லாரும் சந்தோஷமா கீழே நடக்க போற பிறந்த நாளுக்கு கலந்துக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க போஸ் அழைச்சிக்கிட்டு போக, அம்மா நீ போமா, நான் போய் காவியாவை கூப்பிட்டுக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா இருந்த ரூமுக்குள்ள இங்க போஸ் போய் நடந்த எல்லாத்தையும் சொல்ல, அப்போ உன் அம்மா தான் தமிழ்ச்செல்வியும் சேதுவும் மாமாவும் பிரியறதுக்கு காரணமா? நான் தான் உன்கிட்ட சொன்னனே உன் அம்மா இப்படி ஒரு கேடு கெட்ட வேலையை பார்ப்பாங்கன்னு. சரி, எங்க அந்த ரெக்கார்டிங்? என் ஃபோனு கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவியா அந்த ஃபோனை வாங்கி பார்க்க, அந்த ஃபோன்ல ஈஸ்வரி பேசின அத்தனை எல்லா உண்மைகளையும் அங்க ரெக்கார்டிங்ல இருக்கிறத பார்த்து இங்க காவியாவுக்குமே அதிர்ச்சி ஆகுது. சரி, இப்போ நான் கீழே போய் எல்லாரும் முன்னாடியும் இந்த லேப்டாப்ல இந்த வீடியோவை போட்டு காட்ட போறேன். காவியா, என்ன காவியா சொல்ற? என் அம்மா என்கிட்ட தான் யாருக்கும் தெரிய வேண்டான்னு சொன்னாங்க. இதை நீ போய் எல்லாரும் முன்னாடியும் போட்டு காட்டினா அதுக்கப்புறம் ஐஸ்வர்யோட வாழ்க்கையும் வீணா போயிடுமே. வேண்டாம் காவியா, இதை பத்தி கீழே போய் யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த காவியா கிட்ட போஸ் சொல்ல, போதும் போஸ், நீ இப்படி எல்லாம் நடந்துக்காத. அப்போ தமிழ்ச்செல்வியோட வாழ்க்கை நாசமாய் இப்போ தமிழ்ச்செல்வியோட குழந்தைங்க ஒரு திசைக்கு இருக்குதே, அது மட்டும் உனக்கு பாவமா தெரியலையா? இல்ல, இப்ப நான் கீழே போக தான் போறேன். எல்லார்கிட்டையும் உண்மையை போட்டு உடைக்க தான் போறேன். அந்த ஐஸ்வர்யாவுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா தமிழ்ச்செல்வியை பிரிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம சேது மாமா கூட சேர்ந்து வாழ நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ வா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கீழே போக, அங்க சேதுவோ அங்க ஐஸ்வர்யாவுக்கு கேக்கு வெட்டுற சமயமா பார்த்து, மாமா ஒரு நிமிஷம், கேக்கு வெட்ட வேண்டாம். காவியா, என்னாச்சு? இப்போ எதுக்காக கேக்கு வெட்ட வேண்டாம்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, மாமா கேக்கு வெட்டும்போது அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்க்க வேண்டாவா? இதோ நான் என்னோட லேப்டாப்ல எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு வீடியோவை போட்டு காட்டுறேன், நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காவியா லேப்டாப்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோவை போட்டு காட்ட, அதை பார்த்ததும் சேது, ராஜாங்கம், மோகனானு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு. மாமா அதிர்ச்சியா இருக்குல்ல? பாவம் தமிழ்ச்செல்வி எந்த தப்பும் பண்ணாம இப்போ தனிமையில இருக்காங்க. ஆனா இதோ இருக்காளே இந்த ஐஸ்வர்யா, எவ்வளவு ஒரு பெரிய கேடுகெட்ட வேலையை பார்த்துட்டு இப்படி சந்தோஷமா இந்த குடும்பத்தோட கேக்கு வெட்டிக்கிட்டு இருக்கா. நீங்களே பாருங்க மாமா, இதுக்கு என்ன முடிவு எடுக்க போறீங்க? இது தெரியாம தமிழ்ச்செல்வி அக்கா என்ன சொன்னாலும் அவங்கள இந்த வீட்டை விட்டு நீங்க துரத்தி விட்டுட்டீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்க, அந்த வீடியோவை பார்த்து அதிர்ச்சியில நின்னுகிட்டு இருந்த சேதுவோ பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த ஐஸ்வர்யாவை ஓங்கி பலார்னு கண்ணத்திலே அற கொடுத்து கழுத்திலே கையை வச்சு செவத்தோட தூக்கிட்டு போய் நிறுத்தி, ஏய் அப்போ நீ தான் தமிழ்ச்செல்வியோட போனை எடுத்து தமிழ்ச்செல்வி குரல்ல பேசுனதா? அடி பாவி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட அங்க சேது அங்க ஐஸ்வர்யாவோட கழுத்தை பிடிச்சு நெருக்கிறாரு.